சொர்க்கத்துடைய நாளில் தவிர மற்றவர்களோடு என்ன செய்வான்? அல்லாஹ் திரையிட்டு பேசுவான். உங்கள் தந்தையோடு திரையின்றி இறைவன் பேசினான். திரையின்றி இறைவன் பேசினான். அந்த நேரத்தில் இறைவன் உங்கள் தந்தையை பார்த்து சொன்னான், யா அபதி தமன்ன அலைய உதிக், என்ன ஆசை உனக்கு இருக்குது சொல்லி நான் உனக்கு தருவேன். தமன்ன அலைய உதிக், என்ன ஆசை உங்களுக்கு இருக்குது சொல்லி நான் தருவேன். ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பலம். எது தேவை சொல்லி நான் தருவேன். அப்போ அவர் சொல்கிறாரு, யா ரப்பி துஹ்யீனி ஃபஉக்தல ஃபீக தானியா, யா அல்லாஹ் என்னை திருப்பி உயிர் பெறச் செய், உன் பாதையில் மறுபடி நான் கொல்லப்பட வேண்டும். திருப்பி என்னை உயிர் பெறச் செய், உன் பாதையில் மறுபடி நான் கொல்லப்பட வேண்டும். ஃபகால ரப்பு சுப்ஹான, அப்போ இறைவன் பதில் சொல்கிறான், இன்னஹு சபக மின்னி அன்னஹும் இலைஹா லா யுர்ஜாவுன், அன்னஹும் இலைஹா லா யர்ஜிஊன், அவர்கள் உலகத்தின் பக்கம் திரும்பி போக மாட்டார்கள் என்பது எனது வாக்கு. உலகத்தின் பக்கம் அவங்க என்ன செய்யலாது? திரும்பி போகலாது. ஆசைப்பட்டதை கேட்டாலும் இறைவன் ஏற்கனவே எடுத்த முடிவுகளை என்ன செய்ய மாட்டான். இறைவன் ஏற்கனவே தீர்மானித்தவைகளை, இறைவன் கதிரில் எழுதியவைகளை மாற்ற மாட்டான். கால யா ரப்பி ஃபஅப்லிக் மவ்வராய், அப்படியா எனக்கு பின்னால் உள்ள என் சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்லு. அடுத்த ஆசை இதான் உலகத்தோட தொடர்பு என்ற சப்ஜெக்டில் அடுத்த பகுதி. அந்த அந்த மரணித்த அவர்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்னா, இந்த செய்தி உலகத்தாருக்கு போய் என்ன செய்யணும்? சேரணும். என் உறவினர்களுக்கு, என் ஊரவர்களுக்கு, என் தோழர்களுக்கு இந்த செய்தியை நீ எத்திவை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் இறைவனிடம் இருந்து ரிஸ்க் கொடுக்கப்பட்ட உயிருள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு இறைவன் என்ன செய்தான்? ஜாபிர்லாவுடைய தந்தையின் வேண்டுகோளில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு ஜனாசாவுடைய ஆசைகளோட ஒரு பகுதியை இது என்ன செய்கிறது? இந்த உலகம் தொடர்பான ஆசைகளில் ஒரு பகுதியை இது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, சூரா யாசீன் 26, 27 வசனங்கள். அந்த ஒரு மனிதர் தூதர்களுக்கு சார்பாக பேசுகிறாரு. இவர்களை ஈமான் கொள்ளுங்க, நம்புங்க, அவங்க உண்மைதான் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு போட்டாங்க. அவர்களை கொன்று விட்டார்கள். கொன்று விட்டால் ஒரு ஷஹீதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதுக்கு என்ன நன்மை? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் அவருக்குரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு விசாரணை கிடையாது, கபருடைய விசாரணை கிடையாது, மறுமையில் அவருக்கு விசாரணை என்ன கிடையாது, நேரடியாக அவர் சொர்க்கம் நுழைவார். அவர் சுவர்க்கம் நுழைவார். சுவர்க்கம் நுழைங்கன்னு அவருக்கு சொல்லப்படுகிறது. கீலது ஹுலில் ஜன்னா, கொல்லப்பட்ட உடனே அவருக்கு சொல்லப்படுகிறது கீலது ஹுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அவர் முதலாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயம் எனக்கு வழங்கப்பட்ட இந்த அந்தஸ்தை தெரிந்து கொள்ளக்கூடாதா? இதான் கேட்டார். கால யா லைத கௌமி, சொர்க்கத்தில் நுழைங்க என்று சொல்லப்பட்ட உடனே அவருடைய பதில் என்ன? கால யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா? அப்போ பாருங்க, சொர்க்கம் போகிற நேரத்தில் உலக மக்களுடைய அந்த அழிவு இழிவு, அவர்களுடைய வழிகேடு மாறக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், அந்த அலாக்கத், அந்த தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு தொடர்பாக இருந்த மனிதர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கால யா லைத கௌமி யஅலமூன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இறுதியாக நம்ம பார்க்கிறோம், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு கபரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வ தம்ஃபிலூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத்தி துன்யாக்கும், நீங்கள் தொழுகின்ற மிக சிறிய மிக லேசான 2 ரக்அத்துக்கள், நஃபிலான 2 ரக்அத்துக்கள், இவரது அமலில் அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த 2 ரக்அத்துக்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை எஞ்சி இருக்கக்கூடிய அலங்காரத்தை விட இவருக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய அமலிலே அதிகரிக்கக்கூடிய 2 ரக்அத்து தொழுகைகள், இந்த உலகத்திலே உயிர் பிரிவதற்கு முன்னால் 2 ரக்அத் தொழுகை கிடைக்கும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்கள், இன்பங்கள், சுகங்கள் எல்லாவற்றை விட அவருக்கு மிகவும் விருப்பமானதாக நஃபிலான 2 ரக்அத்துக்கள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். உலகத்திலே மரணித்த மனிதன்
விரும்பக்கூடிய என்ன என்று கேட்டால் நஃபிலான 2 ரக்காத்துக்கள். இந்த உலகத்தில் மரணித்த மனிதன் எது வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நஃபிலான 2 ரக்காத்துக்கள். அமல் செய்தவர்கள், சிறப்பாக அமல் செய்தவர்கள், தொழுதவர்கள் எல்லாம் இருக்குது, இருந்தும் அவங்க விரும்பக்கூடியது அந்த 2 ரக்காத்துக்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? விரும்புவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜனாசா உலக தொடர்பு அவர்களுக்கு இப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த எண்ணங்கள் இப்படி இருக்கும் என்று சொன்னால், அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய நிஅமத். மரணித்த பின்னால் எங்களது எண்ணங்கள், எங்களது ஆசைகள், எங்களது உணர்வுகள், எங்களது உலக ரீதியான தொடர்புகள் எப்படி இருக்கும் என்ற அறிவு கிடைக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும்? தனது இறுதி பகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாம் இருக்கக்கூடிய ரமதான் அதுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம். நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே, அதனால் எங்களால் முடிந்த அளவுக்கு, இயன்ற அளவுக்கு ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருந்தாலும் நம்ம பார்க்கிறோம், ஷைத்தான் வழிகட்டு போனான் தானே. ஷைத்தானை வழிகெடுத்தது யாரு? ஹவன் நஃப்ஸ், மனிதனுடைய மனோ இச்சை. அந்த அவனுக்கு இருந்த மனோ இச்சை தானே அவனை வழிகெடுத்துச்சு, பெருமை அடிக்க வச்சுச்சு. அந்த மனோ இச்சையால் அவன் என்ன செய்கிறான்? கெட்டு போகிறான். ஹவன் நஃப்ஸுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஹவன் நஃப்ஸுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்ன பங்கு அது? மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உல ஆசை அவனை என்றைக்கும் தூண்டிக்கொண்டே இருக்கும். இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம என்ன இந்த ரமலானுடைய நாட்களில் கொடுப்போம் என்று சொன்னால், ரமலானுடைய நாட்களில் அல் குர்ஆனோடு எதோடும் தொடர்படாமல் அல் குர்ஆனோடு அதிகம் 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 தொடர்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களால் எல்லா மொழிபெயர்ப்புகளையும் வாசிக்க முடியாது விட்டாலும் கூட சூரா ஆல இம்ரானுடைய மொழிபெயர்ப்பை நான் வாசிப்பேன் என்றால் ஒரு முடிவெடுங்க. என்ன காரணம் என்றால், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு நேரடியாக எங்களோடு பேசக்கூடிய ஒரு சூரா போன்று நீங்கள் காணுவீர்கள். சூரா ஆல இம்ரானை, சூரா ஆல இம்ரானை, அதை நம்ம அட்லீஸ்ட் அவைகளையா நம்ம படித்து நம்மளில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கும், கடந்த காலத்தை விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை நாம் உணர்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.